அரசியல் அத்தியாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து இதுக்கு மேல பேசலாம்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட, இப்போ நம்ம அத வந்து அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்கு நம்ம வந்து ஒரு கோரிக்கையா நம்ம அத வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரியில வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து உழவர்கரை தொகுதிய வந்து ஒதுக்கியிருக்காங்க. உழவர்கரை தொகுதிய ஒதுக்கிட்டு, அவங்க வந்து மறுபடியும் வந்து காங்கிரஸ் சார்பா வந்து தொகுதிகள் அதே தொகுதியில வந்து அம் காங்கிரஸ் சார்பாவும் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அத வாபஸ் வாங்க மறுக்கிறாங்க. இப்ப அதனால அவங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அவர்கள் என்னன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா, அந்த 3 தொகுதியில வந்து முன்கூட்டியே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அ தாக்கல் பண்ணுன அந்த வேட்புமனுக்கள வாபஸ் வாங்காமல் வந்து 3 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளார்கள். இப்ப அப்படி அறிவிச்சு எப்படி வந்து ஒரு 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 நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவாக அ தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்தார்களோ, அதேபோல் நமது கோரிக்கை என்னவென்றால், அதேபோல் தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு நிலை வராதா என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னாக்கா, தேமுதிகவுக்கு வந்து ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, எந்த அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்புலயும் இல்ல. ஆனாலும் வந்து எந்த கொள்கையும் அந்த கட்சிக்கு கிடையாது. எந்த பக்கம் வேணாலும் பேசுற கட்சி. இப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு 10 தொகுதிகள கொடுத்துவிட்டு, விடுதலை சிறுத்தைகளை மட்டும் வந்து நீங்க வந்து குறைத்து மதிப்பிடுவதாக நாம நினைக்கிறோம். ஏன்னா, வந்து 234 தொகுதிகள்லயும் உங்களுடைய வாக்கு வங்கிய உங்களுக்கு வந்து நீங்க ஜெயிக்கணுமா, தோக்கணுமான்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிய வந்து நீங்க வந்து இப்படி வந்து 8 தொகுதிகள நீங்க குடுத்ததுனாலேயே, மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கு தொண்டர்கள் ஆளாயிருக்காங்க. ஏன்னா, அப்ப வந்து தலைவர்கள் கூட அதுல சமரசம் ஆயிடுவாங்க. அதுல அதுல தொண்டர்களுடைய இது வந்து ரொம்ப வந்து தொண்டர்களுடைய கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அதே போல வந்து எப்படி வந்து அ பாண்டிச்சேரியில வந்து 3 தொகுதிகள விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டி என்று அறிவித்தார்களோ, அதே போல ஒரு 50 தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் வந்து தனித்து போட்டியிடலாம். ஏன்னாக்கா, அதுக்கான தகுதி இருக்கு, அதுக்கான திறமை இருக்கு. அதுல வந்து ஒரு 15 தொகுதிகளாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னாக்கா, இப்போ வந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ இருக்கு. அது வந்து ஒண்ணு அதிமுகவுக்கு ஒரு பக்கம், அந்த வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டு அங்க தான் போகும். ஒரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிற பக்கம், ஒரு பக்கம் அந்த ஓட்டு வந்து பிரியுது. அப்படி இருக்கும்போது, இங்க வந்து பறையர் சமூகமும், வன்னியர் சமூகமும் தான் வந்து இந்த ஓட்டுக்கள வந்து அதாவது அந்த வெற்றி தோல்விய தீர்மானிக்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால வந்து இப்போ வந்து அப்படி இருக்கும் பொழுது, இப்போ அ அ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிட்டால் ஒரு 50 தொகுதிகள் தனித்து போட்டியிட்டால் வந்து ஒரு 15 தொகுதிகளாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னாக்கா, இப்போ வந்து ம் அம் அ இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இருக்கும் இடம் எதுன்னு கேட்டாக்கா, அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதேபோல முஸ்லிம்கள் சகோதரர்கள் இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள்ல தான் இருக்காங்க. அதேமாரி கிறிஸ்டின் சகோதரர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்டினை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் ஒரு கட்சிக்கு 8 தொகுதியில நீங்க குடுத்துருக்கீங்கங்கும் பொழுது, ஏன் பாண்டிச்சேரியில நீங்க 3 தொகுதியில போட்டியிட்டா மாரி, இதுலயும் வந்து ஒரு 50 தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தைகள் போட்டிக்கூடிய அந்த தைரியமும், அந்த தெம்பும், அந்த திராணி எல்லாம் விடுதலை சிறுத்தைகள்ட்ட இருக்கு. அதனால நாம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட ஏன் வந்து அப்படி வந்து ஒரு 50 தொகுதிகள்ல நிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனாலும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதியான முடிவு என்பதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இப்போ உள்ள ஒரு சூழ்நிலைக்கு வந்து இப்ப அங்க வந்து அ ம் ஒரு தொகுதிய ஒதுக்கிட்டு மற்ற தொகுதிகள்ல வாபஸ் வாங்காம இருக்காங்க பாண்டிச்சேரியில.
அப்ப அதுல எப்படி வந்து 3 தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுதோ, அதே போல வந்து நம்ம வந்து இப்போ 8 தொகுதிகள் குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா 8 தொகுதியில நிக்கிறாங்களா, இன்னும் ஒரு 5 தொகுதியில வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பா நிக்கணும். அவங்க வாபஸ் வாங்கக்கூடாது. ஏன்னா, அப்படி ஒரு அழுத்தத்த குடுத்தா தான், இவங்களுக்கான அந்த திமுகவுக்கானுடைய அந்த பண்ணையார் புத்தி, அந்த அந்த ராஜா வம்சங்கிற அந்த அந்த மமதை எல்லாம் வந்து அப்பதான் வந்து சரியாகும். அப்படின்னு நம்ம நெனைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு இது என்ன பெரிய எண்ணம். அதாவது வந்து ஏற்கனவே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிலிருந்து விலகி போயிடுச்சு. ஏன்னா, அவரு எவ்வளோ போராடி பார்த்தாரு அந்த கட்சியில. அவரு வந்து ஒரு 2 தொகுதி தான் கேட்டாரு. அந்த தொகுதிய குடுக்க அவங்க தயாரா இல்ல. அவங்க அது விலகி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஏன் நாம வந்து ஒரு 15 தொகுதியிலாவது நம்ம தனிச்சு நிக்கக்கூடாது? அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. 50 தொகுதியில நின்னா, ஒரு 15 தொகுதியில நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நாம பேசுறோம். ஒரு காலகட்டத்தில குறைத்து தொகுதிகள கலைஞர் அவர்கள் குடுத்ததுனாலேயே, கலைஞர் அவர்களுடைய குடும்ப விலை எரித்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அதெல்லாம் ஒரு காலகட்டம் நடந்தது. அதுக்கும் பிறகு கூப்பிட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி, அதுக்கும் பிறகு பேசி, அ மு தான் அதுக்கும் பிறகு ஒரு தொகுதிய கூடுதலா குடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்லாம் போயிருக்கு விடுதலை சிறுத்தைகள்ல. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிடுவதனால் அதனால் பாதிக்கப்பட போறது வந்து திமுக தான். ஏன்னாக்கா, இப்ப 8 தொகுதியில நீங்க குடுத்துருக்கீங்கங்கும்போது, அந்த 8 தொகுதிகள தவிர மற்ற தொகுதிகள்ல தொண்டர்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பா வந்து அந்த 8 தொகுதிகள் தவிர மீதி தொகுதிகள்ல வந்து அவர்களுக்கான வாக்கு அளிக்கணுமா வேணாமான்னு மக்கள் மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா, தேமுதிகவுக்கு நீங்க 10 குடுத்து, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 நீங்க குடுக்கும்போது, உங்களுடைய அயோக்கியத்தனம் இதிலிருந்து வெளிப்பட்டுருது. நீங்க வந்து எடுத்த முடிவிலேயே மிக ஒரு மோசமான ஒரு முடிவு. ஏன்னா, விடுதலை சிறுத்தைகள நீங்க வந்து அ ம் குறைத்து மதிப்பிடுவதனால், அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். வேற வேற வந்து வேற எந்த கட்சிகளும் அதனால பாதிக்கப்பட போறதில்ல. ஏன்னா, உங்களுக்கு வந்து ஆட்சியில இருக்கிறது நீங்க தான். அந்த அதனால வந்து ஒண்ணு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த 10 தொகுதி தேமுதிக குடுத்துருக்க, ஒரு தொகுதியாவது கூட குடுக்கணும். அப்படி இல்ல, அந்த அந்த 10 தொகுதிங்கும்பொழுது ஒரு 11 தொகுதியாவது விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கணும். அப்படி இல்லன்னா, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் தொகுதிகளை தவிர, மற்ற தொகுதிகளில் உங்களுக்கு வாக்கு வந்து சேராது என்பதை நாம வந்து தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இது ஏதோ சாதாரண ஒரு பதிவு, யாரோ ஒருத்தர் பேசிட்டு போறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா, மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, கோவத்தினுடைய உச்சிக்கே தொண்டர்கள் போய்க்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள நீங்க குறைத்து மதிப்பிடுவதனால், அதனுடைய மதிப்பை நீங்கள் பின்னாடி நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை கூறி, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறோம்.